ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். ஸோ 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் 850 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசயமான நாளானது வர இருக்கு. அது என்ன அதிசயமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? மார்ச்சுடைய 18 தான் அந்த அதிசயமான நாள். மார்ச்சுடைய 18 அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி மாதம் பிறந்து 4ஆம் நாள். ஸோ அதே போல் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது, மிக மிக பிரம்மாண்டமான ஒரு நாள். அப்படி என்ன பிரம்மாண்டமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை சனிப்பயிற்சி முடிந்து வரக்கூடிய முதல் அமாவாசை. இந்த அமாவாசை சனி அமாவாசை என்று அழைக்கப்படுது. 850 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிரக அமைப்போடு இந்த சனி அமாவாசை வர்றதுனால இந்த அமாவாசையை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொருவருமே இந்த அமாவாசையில் அவங்கவுங்களோட சக்திக்கேற்ப பரிகாரங்கள் செய்து பயன்பெறணும். அதோடு இந்த அமாவாசையில் கிரகங்கள் கூடி வர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மேசம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மேசம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முற்றிலும் மாற்றும். ஸோ இந்த அமாவாசையில் பச்சரிசியை வைத்து உங்கள் ராசிக்காரங்க பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் மேச ராசிக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருடைய வாழ்விலுமே தீராத கஷ்டம் என்று ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்போம், எவ்வளவோ வேண்டுதல்களை நிறைவேற்றியிருப்போம். ஆனாலும் நம்மளுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக இந்த பரிகாரத்தை பங்குனி அமாவாசையில் செய்து பாருங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் தூங்குறது செய்யறது அடுத்த அமாவாசை தேதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பான். இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமையை தரக்கூடிய பாரம் எது, கஷ்டம் எது அப்படிங்கிறது இருக்கோ. திருமணமாக வேண்டுமா, கடன் சுமை குறைய வேண்டுமா, உடல் உபதைகள் தீர வேண்டுமா, குழந்தை வர வேண்டுமா, அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா, மனைவிக்கு ஆரோக்கிய தேவையா, எது வேண்டுமென்றாலும் அந்த இறைவனிடம் கேட்கலாம், முன்னோரிடம் கேட்கலாம், குலதெய்வத்திடம் கேட்கலாம். நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு மாதத்தில் கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட பரிகாரம் இது. செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிக மிக சுலபமான பரிகாரம் தான் இது. சரி, அமாவாசை பரிகாரம் வாங்க பார்க்கலாம். நீங்கள் காலையில் சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்திலோ அல்லது ஒரு கேரி பேக்கிலோ சேகரித்து வர வேண்டும். இவ்வளவுதான் பரிகாரம். தினமும் அந்த பச்சரிசி எடுத்து அந்த பையில் சேகரிக்கும் போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்து இருந்தால், ஏதேனும் தவறுகள் செய்து இருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க. இந்த அமாவாசையில் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பரிகாரத்தை பங்குனி அமாவாசை புதன்கிழமை செய்ய தூங்குங்க. தினம் தினம் ஒரு டம்ளர் பச்சரிசியை தனியாக சேகரிங்க. அடுத்த அமாவாசை சித்திரையில் வரும்ல, அது வரைக்கும் சேருங்க. குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்துருக்கல்லவா, அந்த அரிசியோடு மேலே 1/2 கிலோ வெல்லம் சேர்த்து 100 ml குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு இதை அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் அந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுக்கலாம். இவ்வளவுதான் பரிகாரம். தானம் கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டுக்கு முகம்
கை கால்களை அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் அந்த சித்திரை அமாவாசையில் செய்யலாம். இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை செய்து பாருங்க. உங்கள் வேண்டுதலானது உடனே பலிக்கும். எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை தூங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் பலித்திருக்கும். இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை. முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து தினமும் ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வதாக அர்த்தம். நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகளை எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கை இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க இந்த பரிகாரம் செய்து பாருங்க, நல்லது நடக்கும். ஸோ இதுதாங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து இப்போ உங்களுக்கு அமாவாசை பலன் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி அமாவாசை மன மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் விலகும். கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்படும். வேலையில் வியாபாரத்தில் இருந்து வந்த கசப்பான விஷயங்கள் மறையும். நிம்மதியாக உங்களுடைய கடமைகளை செய்து முடிக்கிறதுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த மாதிரி நீங்கள் இருந்தாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இப்போ சிறப்பு பலன்களாக இந்த அமாவாசை பலன்கள் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ சந்தர்ப்பம் எப்படி உள்ளதோ அதன்படி கொண்டவர், விரைவான முடிவெடுக்கக்கூடிய திறன் கொண்டவர் நீங்கள். இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பு பலன்களாக ஃபர்ஸ்ட் உத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு இந்த அமாவாசையிலிருந்து கிடைக்கும். மெயினாக பதவி உயர்வு குறித்த சூட்டு மொழி கூட உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கலாம். அதனால் அந்த சூட்டு மொழியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதோடு உங்களுக்கு புதிய பொறுப்புகள் நம்பிக்கையை உயர்த்தும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய பொறுப்புகளை உத்தியோகத்தில் ஏற்று அதில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய இதை காண்பீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தகுதியான உத்தியோகத்தர்களாக மாற போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை கிரகங்களால் இந்த அமாவாசையில் உங்களுக்கு உருவாகுது. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசையில் லாபம் மிதமானதுலேருந்து உயர்வு உண்டாகிற பாசிட்டிவான சூழ்நிலை உண்டாகும். உங்களுக்குன்னு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மெயினாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய அத்தனை மேசராசிக்கார வியாபாரக்காரங்களும் இந்த அமாவாசையிலிருந்து கவனம் தேவை. பணவரவுக்கு பங்கம் இல்லை, ஆனால் கூட்டு தொழிலில் கவனம் தேவை. ஏன்னா தொழில் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய டஃப்பானதாக இருக்குது. அதனால் தொழில் பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கு உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் தொழில் செய்யக்கூடிய வியாபாரிங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு வீட்டில் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த விஷயங்கள்லாம் இந்த அமாவாசையிலிருந்து நிறைய முடிவுக்கு வரும். கணவர் பிள்ளைகள் உறவில் புரிதலானது அதிகரிக்கும். சொத்து வீடு இந்த மாதிரி அலங்காரத்தில் சிறிய முன்னேற்றம் காணலாம். அதனால் இதிலெல்லாம் முன்னேற்றம் காண முயற்சி செய்யுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கவனமாக குடும்பத்தில் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கக்கூடிய அமாவாசை காலம் இந்த அமாவாசை. படைப்புகளில் புதுமை கண்டிப்பாக இருந்தால் பாராட்டு பெறுவீங்க. உங்களுக்கு திருப்பம் கொண்ட அமாவாசையாக இந்த அமாவாசை அமைகிறது. வெளிநாட்டு தொடர்புகள்லாம் அமையும், பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த அமாவாசையை. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் நீங்கள் கவன சிதறம் இல்லாமல் படித்தால் உயர்ந்த மதிப்பெண் இந்த அமாவாசையில் பெற முடியும். போட்டி தேர்வுகளில் கூட முன்னேற்றம் காண்பீங்க. ஆசிரியருடைய ஆதரவு உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுடைய லைஃப்பில் நிறைய வெற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். ஸோ அமாவாசை பலனா இதெல்லாம் தான் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.